எனக்கு வந்து மைல்டா வந்து கட் வந்து நான் கிளியர் பண்ணணும். அப்போ ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்கு? ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸியா சில வழிமுறைகள் இருக்கு. இப்போ காலையில எந்திரிச்சு இப்போ நான் சொல்றக்கூடிய இந்த வழிமுறை பார்த்தோம்னா நம்ம கட்டை வந்து கிளியர் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு வே அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் ஒரு 20-25 ml எடுத்துக்கணும். இது வந்து 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் செய்யணும். ஏற்கனவே பிபி இருக்கு, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, இல்லைங்க எனக்கு 60-65 வயது மேல ஆயிடுச்சுன்னா வேண்டாம். ஸோ அவர்கள் வந்து நிச்சயமாக மருத்துவரை ஆலோசனை பண்ணிட்டு எந்த மாதிரி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். பட் இப்போ நம்ம சொல்லக்கூடியது நான் ஹெல்த்தியா இருக்கேங்க, பட் நான் கட்டை வந்து கிளியர் பண்ணும். இந்த முறை வந்து பார்த்தோம்னா ஒரு 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது பார்த்தோம்னா ஸோ எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது இருக்குது. ஸோ ஒரு 20-25 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். இது வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்துடணும். இதில் வந்து பார்த்தோம்னா கடுக்காய் பொடியும் நிலாவரை பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த வெந்நீர்லேயே கலந்து குடிச்சிடணும். காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கணும். வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஸோ அப்படி குடிக்கும்போது ஒரு 2 hours நமக்கு என்ன ஆகும்னா லூஸ் மோஷன் போகும். இது வந்து சுகபேதி அப்படின்ற ஒரு முறை தான். 2 அல்லது 3 முறை நமக்கு லூஸ் மோஷன் போகும். இதுவே போதுமானது. இதுவே வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கு உணவு அப்படின்னு பார்க்கும்போது மோர் சாதமோ தயிர் சாதமோ பழைய சாதமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம்னா நிலாவரை பொடியும் விளக்கெண்ணெய் மட்டுமே கூட கலந்து நம்ம காலையில் குடிச்சிக்கலாம். இதில் ஒரு சிலர் என்னன்னா நிறைய பேர் பண்ணுற தவறு, நான் வந்து எனிமா எடுத்துக்கிறேன், ஸோ பேதி ஆகிறதுக்கு உப்பு கரைசலை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே மருத்துவர் ஆலோசனைப்படி இருக்கும். உப்பு கரைசல் எலுமிச்சை சாரெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா ஏற்கனவே பிபி இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அதிகமான உப்பு ஒரே டைமில் நம்ம குடிக்கும்போது கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குடல் சார்ந்த பிரச்சனை, அல்சர் இருக்கிறவங்க அதிகமாக உப்பு சேர்த்தும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த முறையை தவிர்த்துட்டு இப்போ நம்ம சொன்னது வந்து சேஃப். இப்போ நம்ம கடுக்காய் பொடியும் நிலாவரை பொடியும் விளக்கெண்ணெயோட வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்கும்போது குடல் கழிவுகள் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கட் வந்து கிளியராக இருக்கும். இது மக்கள் தாங்களாகவே 6 மாதத்துக்கு ஒரு முறை முயற்சி பண்ணிக்கலாம். அந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை. இப்போ ஒரு 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வந்து பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் இல்லை, ஏற்கனவே நான் எந்த மருந்துகளும் எடுக்கலாம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்ற பட்சத்தில் இது வந்து ஈஸியாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்.